அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் பகுப்பாய்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் அரசாங்கம். லாப்ஸ் எரிவாயு விலையிலும் திருத்தம், புதிய விலைகள் குறித்து அறிவிப்பு. களுத்துறையில் திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்ட சுகாதார பரிசோதகர்கள். பாதுகாப்பற்ற பயணத்தால் பாடசாலை மாணவர் உயிரிழப்பு, 2 வைத்தியசாலையில் அனுமதி. நாடு முழுவதும் பரவும் வைரஸ், முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் மீட்பு. சாதாரண தர மாணவர்கள் எதிர்நோக்கும் நெருக்கடி, பரீட்சை நுழைவு பத்திரங்களில் ஏற்பட்டுள்ள சிக்கல். சிறைச்சாலையில் தூக்கில் தொங்கிய நிலையில் தமிழ் கைதியின் சடலம் மீட்பு. வவுனியாவில் நடந்த கொடூரம், கணவன் மனைவி சடலமாக மீட்பு. பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை. தொடர்பான விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் கடன்நிலை தன்மை பகுப்பாய்வின் கீழ் பொருளாதார செயல்திறனுடன் இணைக்கப்பட்ட பத்திரங்களை எவ்வாறு மதிப்பிடுகிறது என்பது தொடர்பான தெளிவுக்காக இலங்கை அரசாங்கமும் இறையாண்மை பத்திரக்காரர்களும் காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இறையாண்மை பத்திரதாரர்களின் மார்ச் மாத முன்மொழிவு அதன் கடன் நிலையான கட்டமைப்பிற்கு இணங்கவில்லை என்று சர்வதேச நாணய நிதியம் முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் பத்திரதாரர்களுடனான முதல் சுற்று நேரடி பேச்சுவார்த்தையின் பின்னர் வெளியிடப்பட்ட இலங்கை அரசாங்க அறிக்கையின்படி ஏப்ரலில் ஒரு புதிய முன்மொழிவு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அது சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு இணங்குகிறதா என்ற மதிப்பீட்டுக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரமன்றி வழமையாகவே சர்வதேச நாணய நிதியம் பங்கு பத்திரதாரர்களுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடாமை காரணமாக அதன் கடன் நிலை தன்மை மதிப்பீடு தொடர்பில் தெளிவுகளை அறிந்து கொள்ள முடியாதுள்ளது. நாணய நிதியத்தை பொறுத்தவரையில் அது இலங்கை அரசாங்கத்துடன் மாத்திரமே உடன்படிக்கைகளை எதிர்பார்க்கிறது. எனவே விரைவான முடிவை எட்டுவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளில் திருத்தப்பட்ட முன்மொழிவுகள் பரிமாறிக்கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன. இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் லாப்ஸ் சமையல் எரிவாயுவின் விலையும் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் விலை 275 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் லாப்ஸ் எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை 3840 ரூபாய் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கிலோகிராம் எடையுள்ள லாப்ஸ் சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 110 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 1542 ரூபாவாகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. களுத்துறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் திடீர் சோதனையை மேற்கொண்டுள்ளனர். களுத்துறை தேசிய சுகாதார நிர்வாகம் மற்றும் பேருவளை வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்கள் நேற்று களுத்துறை, காட்டுக்குருந்த போன்ற பிரதேசங்களில் உள்ள கடைகள் மற்றும் உணவகங்களை இவ்வாறு சோதனை மேற்கொண்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள மக்களிடமிருந்து கிடைத்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உணவகங்களின் சுகாதார சீர்கேட்டை பராமரிக்காத உணவக உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் சந்தையில் காலாவதியான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ய தயாராக இருந்த 5 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குருநாகல் கல்கமுவ எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு பின்புறமாக புனரமைக்கப்பட்ட தொடருந்து பாதையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் கால்வாயில் வீழ்ந்ததில் பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பாலக்கடவளையிலிருந்து கல்கமுவ நகரை நோக்கி நிர்மாணிக்கப்பட்டு வரும் தொடருந்து பாதையில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 இவ்விபத்தில் சிக்கியுள்ளனர். இந்த விபத்தில் பழுக்கடவள பிரதேசத்தைச் சேர்ந்த MT சாமோத் பசல என்ற 17 வயதுடைய மாணவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்த 2 வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் குருநாகல் போதனா வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக மாற்றப்பட்டுள்ளார். நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி கேமா வீரகோன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல், சளி, காய்ச்சல் மற்றும் உடல் வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறினார். 2 அல்லது 3 நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி, சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார். இந்த வைரஸும் இன்ஃப்ளூவன்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகி இருப்பதன் மூலமும் குழுவாகவும் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் வராமல் இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த காய்ச்சல் வைரஸ் என்பதால் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல், சளி போன்றவை ஏற்படும் என்பதால் மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் அவர் மேலும் அறிவுறுத்தியுள்ளார். அனுராதபுரம் கல்கரியாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளில் ஆணொருவரின் சடலம் நேற்று முன்தினம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நெல்லியாகம பலகல கல்கரியாகம என்ற இடத்தில் வசித்து வந்த வஹாப்தீன் அமீன் முனப்பார் என்ற 50 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த மரணம் தொடர்பான உண்மைகள் கேக்கராவ நீதவான் நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது. அத்துடன் நீதவான் விசாரணைகளை மேற்கொண்டு சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கு அமைய தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரேத பரிசோதனையை மேற்கொண்டு மரணத்திற்கான காரணம் மாரடைப்பு என குறிப்பிட்டுள்ளார். கல்கரியாகம போலீஸ் நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் ருக்மல் ரட்நாயக்காவின் பணிப்புரையின் பேரில் அதிகாரிகள் குழு ஒன்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான நுழைவுப் பத்திரங்களில் பாரிய குளறுபடிகள் காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பரீட்சார்த்திகளுக்கு அவர்கள் விண்ணப்பம் செய்யாத பாடங்களை குறிப்பிட்டு நுழைவுப் பத்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அநேகமான நுழைவுப் பத்திரங்களில் பரீட்சார்த்தியின் மொழி மூலம் மாற்றம் செய்யப்பட்டு அச்சிடப்பட்டுள்ளதாக அதிபர்கள் தெரிவித்துள்ளனர். பரீட்சை நுழைவு பத்திரங்கள் கணினி மயப்படுத்தப்படும் போது ஏற்பட்ட தவறு காரணமாக இவ்வாறு பரீட்சை நுழைவு பத்திரங்களில் பல்வேறு குளறுபடிகள் பதிவாகியுள்ளன. 2ஆம் தடவையாக தோற்றும் தனிப்பட்ட பரீட்சார்த்திகளது நுழைவு பத்திரங்களில் பல குறைபாடுகள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கணித பாட பரீட்சைக்கு மட்டும் தோற்றும் பரீட்சார்த்திகளின் நுழைவு பத்திரத்தில் விஞ்ஞான பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. பரீட்சைக்கான ஆளணி வளம் மற்றும் பரீட்சை வினாத்தாள் என்பது நுழைவு பத்திரங்களின் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்படுவதனால் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 4,52,979 பேர் தோற்ற உள்ளதாகவும் இதில் 65,331 பேர் தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் எனவும் 3,527 பரீட்சை நிலையங்களில் எதிர்வரும் 6ஆம் தேதி பரீட்சை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டு பலேகல தும்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவரின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பலேகல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மகியாவ பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமி ஜுவனேஸ் வயது 27 என்பவரே உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டின் பேரில் கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு 54வது பிரிவின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் இவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கண்டி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வவுனியா நெடுங்கேணி கிறிசுட்டான் பகுதி வீடொன்றில் கணவன் மற்றும் மனைவி சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. குறித்த வீட்டில் வசித்த 3 பிள்ளைகளின் தந்தையரான 47 வயதுடைய வேதநாயகம் லோகநாதன் என்பவரே வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபரின் மனைவியான 37 வயதுடைய லோகநாதன் பரமேஸ்வரி என்பவர் அயலில் உள்ள வீடொன்றில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபரின் மனைவி விஷமருந்தி தற்கொலை செய்திருக்கலாம் எனவும் அண்மை காலமாக இருவரும் பிரிந்து வாழ்ந்ததாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகிறது. மனைவியின் சடலம் வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு வைக்கப்பட்டுள்ளதுடன் கணவனின் சடலம் விசாரணைகளின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்படும் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மேலதிக விசாரணைகளை நெடுங்கணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. உபா மாகாணத்திலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று பிற்பகல் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.